நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 1000 ப்ளஸ் பொங்கல் பரிசு தொகுப்பு அதாவது வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதை பற்றின தகவலை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழக அரசு சார்பில் 2025ஆம் ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையொட்டி பரிசு தொகுப்பு வழங்குவது வழக்கம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பலரும் ரொக்க பணம் சேர்த்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பொதுவாக ஒவ்வொரு பண்டிகைக்கும் சிறப்பு ஏற்பாடுகளை செய்து தமிழக அரசு அதாவது தமிழக மக்களுக்கு கொண்டாடப்படுவர். அந்த வகையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகைக்கு பல்வேறு ஊர்களில் இருக்கும் நபர்களும் சொந்த ஊருக்கு திரும்பி குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ்வார். ஜல்லிக்கட்டு, பாரம்பரிய விளையாட்டுகள் போன்ற விளையாட்டுகளும் பொங்கல் பண்டிகையின் போது நடைபெறும். இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதாவது அந்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் கூட இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு வந்தது. அதில் மாதனூர் பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதில் வெல்லம் வழங்க வேண்டும் என்று பரிசு தொகுப்புடன் வழங்கப்படும் ரூபாய் 1000 ரொக்கத்தை குடும்ப அட்டைதாரர்கள் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இதனை விசாரித்த நீதிபதிகள் பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதில் வெல்லம் வழங்க நடப்பு ஆண்டே இயலுமா என கேள்வி எழுப்பி, இல்லையெனில் 2026ஆம் ஆண்டு அதாவது செயல்படுத்துவது பற்றி அரசு முடிவு எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டனர். வங்கி கணக்கில் பொங்கல் பரிசு தொகையை செலுத்துவது தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளார். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் நேரடியாக வங்கியில் பணம் செலுத்துவதற்கான ஆலோசனைகளை, நல்லவை தீமைகளை ஆய்வு செய்து தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாம். இது தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பணம் தவிர பொங்கல் பரிசுக்கான டோக்கன் அடுத்த வாரம் இறுதியில் இருந்து பெரும்பாலும் 20ஆம் தேதியில் இருந்து வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்பங்கள் அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ரூபாய் 1000 பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையினை இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக அதாவது மாத தொடக்கத்திலேயே பெரும்பாலும் வரவு வைக்கப்படும் அல்லது 10ஆம் தேதிக்கு முன்னதாகவே வரவு வைக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2022ஆம் வருடம் மொத்தம் 21 பொருட்கள் அடங்கிய பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. 2023ஆம் வருடம் இதையடுத்து பரிசு பொருட்களில் மாற்றம் செய்யப்பட்டது. பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு உள்ளிட்ட பரிசு பொருட்கள் கடந்த வருடம் வழங்கப்பட்டது. அதோடு வழங்கப்படாத மற்ற பொருட்களுக்காக ரூபாய் 1000 பணம் வழங்கப்பட்டது. இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கரும்பு வழங்கப்படும், ஆனால் வெல்லம் இருக்காது என சொல்லப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். உடனுக்குடன் நம்மளுடைய அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.